வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம சேனலை இவ்வளோ தூரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு போனதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு வருது. உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நாங்கள் நினச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி கிவ் அவே. ஸோ கிவ் அவேல என்ன பண்ணலாம், புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுல எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு பிடிச்சதை கொடுக்கறத விட நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களேன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு எங்கிட்ட. பட் இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க கொடுங்க சிஸ்டர், நாங்க இதை ட்ரை பண்ணதே கிடையாது, நாங்க ட்ரை பண்றோம், ப்ரௌனிலேயே இருக்கட்டும், ப்ரௌனி ஆஃபர் இந்த மாதிரி கொடுங்க, எங்களுக்கு இந்த ப்ரௌனி நீங்க கிஃப்டா கொடுங்க. எங்களுக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். அதுல ஒரு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ நீங்க ப்ரௌனியே சாப்பிட்டதுல அப்படின்னா ப்ரௌனி பைட்ஸ் எங்களுக்கு இதை கொடுங்க, 150 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் நீங்க கொடுங்க, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இல்ல பிளாண்டிஸ் வேணும் எங்களுக்கு இது மாதிரி ப்ரௌனியை விட நீங்க புதுசா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க சிஸ்டர், ரொம்ப சின்ன பிரைஸ் தான், பட் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ, கஸ்டமர்ஸ் ஆகி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் நாங்க கொடுக்க போறோம். ஸோ அதை நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை நீங்க அஃபோர்டபுளா இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவா கேட்காதீங்க, அஃபோர்டபுளா இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அஃபோர்டபுளா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்குன்னு இல்லை, உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு தேவைகள் இருக்கு, அதனால நான் கேட்கிறேன் அப்படின்னா அது கூட நீங்க கேளுங்க, ஓகே தான். அதுல பெஸ்ட் ஆஃப் 2 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலான் இருக்கோங்க. அது பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்குற ஆஃபர்ஸை பொறுத்து தான். நீங்க எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க 5 கஸ்டமர்ஸ் வரைக்குமே நாங்க செலக்ட் பண்ணி நாங்க அதுல ரேண்டமா கொடுக்க போறது கிடையாது. நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். இப்போ ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேட்டிருக்கோ அதை தான் நான் கொடுக்க போறேன். இன்னொருத்தவங்க அவங்களுக்கு என்ன தேவை அதை தான் நான் கொடுக்க போறேன். மாத்தி கொடுக்கறதாகட்டும், நான் செலக்ட் பண்ணி கொடுக்கறது அதெல்லாமே கிடையவே கிடையாது. நீங்க கொடுக்கறது எனக்கு பெஸ்டா இருக்கணும், என்னால அஃபோர்ட் பண்ண முடியற அளவுக்கு இருக்கணும், பிளஸ் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு 5 பேர் செலக்ட் பண்றேன். இப்ப மத்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க, இப்ப நான் கமெண்ட் பண்ணது வேஸ்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்தடுத்து நிறைய கிவ் அவேஸ் வரதான் போகுது. நீங்க உங்களுக்கான நாங்க ப்ரீவியஸ் கிவ் அவேயோட இதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்க போறேன். அதுல இருந்தும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்க தான் போறேன். நீங்க இதுக்கெல்லாம் பண்ண வேண்டிய 2 விஷயம் ஒண்ணு தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட், நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேர்ட், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களோட ஐடியாஸை கிவ் அவே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட நேம் பிளஸ் உங்களோட ஊரை கமெண்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. பிகாஸ் இதெல்லாம் ஒரு 10 days நாங்க இந்த வீடியோஸ் விட்டுருவோம். நீங்க ஃபுல்லா கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க 10 daysக்கு அப்புறம் தான் நாங்க செலக்டே பண்ண போறோம். அப்புறம் தான் உங்களுக்கு ரீச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க ஐடியாஸை நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா திங்க் பண்ணி இதை சும்மா கஸ்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது அஃபோர்டபுளா இல்லைன்னாலும் அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம். நம்ம இந்த பிசினஸ் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கடை வச்சு நம்ம அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணல. உங்களை நம்பி தான் நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்க பண்ற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட நாங்க இதை எடுத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணல, 5K ரீச் பண்ணல, அதெல்லாம் நான் யோசிக்கவே கிடையாது. எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எவ்வளோ நான் பாத்துக்கணும், அவங்க எவ்வளவு பயனுடையதா இருக்கணும்ங்கறத நான் யோசிச்சேன். அதனால கிவ் அவே இந்த மாதிரி வச்சுக்கலாங்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். செகண்ட், நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர். கிறிஸ்மஸ் ஆஃபர் நான் நிறைய ஐடியாஸ் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் அதையுமே உங்ககிட்ட கேட்டு நான் கொடுக்கலாமேங்கிற ஒரு ஐடியாஸ் தான் எனக்கு. பிகாஸ் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரியாது இல்லைங்களா. இப்போ என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த ஆஃபர் அஃபோர்டபுளா இல்லைன்னா என்ன பண்றது மற்றவங்களுக்கு. ஸோ அதை நான் யோசிச்சு வரைக்கும் ப்ரௌனியே டேஸ்ட் பண்ணதில்ல, எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களாகட்டும் இவங்கெல்லாம் நிறைய ப்ரௌனி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. என்னோட பாக்கெட் மணி இவ்வளோதான் சிஸ்டர், எனக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் டேஸ்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவேன், அவங்களும் டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்காக நாங்க உங்க ஐடியாஸை தான் எடுக்க போறோம். கிவ் அவேல இருக்கிற அதே ஃபார்மேட் தான் கிறிஸ்மஸ் ஆஃபருக்கும் இருக்க போது. உங்களோட ஐடியாஸை நீங்க கொடுங்க.
இந்த மாதிரி ஆஃபர் கொடுங்க சிஸ்டர். 250 கிராம்ஸ்க்கு விட நீங்க 500 கிராம்ஸ்க்கு நீங்க கொடுங்க, 1 kgக்கு கொடுங்க, இல்லை 250 கிராம்ஸ்லேயே கஸ்டமைஸ்டா இந்த மாதிரி கொடுங்க. அந்த வந்துட்டு 250 கிராம்ஸ்ல வந்து நாங்க இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுங்க. ஆல்ரெடி நமக்கு ப்ரௌனிஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து கம்மியாக தாங்க வச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் வைக்காத ப்ரைஸ் தான் நாங்கள் வச்சு கொடுத்துட்ருக்கோம். என் கஸ்டமர்ஸ்க்கு அது எல்லாமே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஆஃபர் இல்லாமல் கொடுத்ததே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாமே, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு பண்ணலாமேங்கிறதுக்காக தான் நம்ம இந்த யோசிச்சிருக்கோம். ஸோ நல்லா யோசிங்க. கிறிஸ்மஸ் ஆஃபருக்கு நம்ம பயனுடையதாக இருக்கிறத விட நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இனி என்னென்னலாம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு கொடுங்க. அதுலயே வந்துட்டு ஒருத்தர் ரேண்டமா செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஆஃபர் தானே கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுக்க போறோம். அது வந்து எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அந்த பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறவங்களுக்கு அந்த ஆஃபருமே கூட பிளஸ் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறோம். அந்த ஆஃபர் தான் நம்ம கிறிஸ்மஸ்க்கு கொடுக்க போறோம். ஸோ மற்ற யோசிப்பீங்கல்ல, மற்ற நாங்கெல்லாம் பண்றோம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கண்டிப்பா இருக்குங்க. அடுத்து நியூ இயர் ஆஃபர் வரப்போகுது, பொங்கல் ஆஃபர் வரப்போகுது, மந்த்லி ஆஃபர் வந்துட்டே தான் இருக்க போகுது. பெருசா நம்ம இது பண்ண முடியாதுங்க. எல்லாமே சாக்லேட் ரேட்ஸ் எல்லாமே ஏறிடுச்சு. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ற குவாலிட்டிஸே கிடையாது. நம்ம இது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் எஃபெக்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பார்த்து வீட்டில் செய்யற மாதிரி, குழந்தைங்களுக்கு செய்யற மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கவலையே பட வேண்டாம். இவ்வளவு சீப்பா கொடுக்குறாங்களே, உங்களுக்கு எப்படி வந்து கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. தைரியமா உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க மைண்ட்ல இது செஞ்சா கரெக்டா இருக்கும், நம்மள மாதிரி 10 பேர் வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, நமக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது இப்போ கிவ் அவேக்கும் எனக்கு ஐடியா இருக்கு, ஆஃபருக்கும் எனக்கு ஐடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கிவ் அவேன்னு போட்டு உங்க ஐடியாஸ் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் ஆஃபர்னு போட்டு உங்க ஐடியாஸ் சொல்லுங்க. பிளஸ் உங்களோட நேம், உங்களோட ஊர். இல்ல எனக்கு கிவ் அவேக்கு மட்டும் தான் இருக்கு, கிறிஸ்மஸ் ஆஃபருக்கு மட்டும் தான் ஐடியா இருக்குன்னா அதையும் மட்டுமே நீங்க மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஒரே நாள் தான் ரிலீஸ் பண்ண போறோம். அதுல வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நாங்க வந்து கிறிஸ்மஸ் தனியா கிவ் அவே தனியா எழுதி வச்சுட்டு அதில் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. உங்களை மட்டும் யோசிக்காம உங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் யோசிச்சு ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கொடுங்க. அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் ஆஃபர் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு தயக்கமே இல்லாமல் உங்களோட ஐடியாஸை கொடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கணும்னு மட்டும் யோசிங்க. அது அஃபோர்டபுளாக இருக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்னால நம்ம சேனல் வந்துட்டு இனி வளர போகுது. வளர உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுக்கான அங்கீகாரமும் நாங்கள் கொடுக்க தான் போறோம். உங்களை வந்துட்டு எந்த ஸ்டேஜுமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ தைரியமா நீங்க வந்து உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. கிவ் அவே வின்னர்ஸோட அடுத்த வீடியோஸோட உங்களை நான் ரீச் பண்றேன். பாய்.